ஒரு ஃபேமிலிக்கு வந்துட்டு ஒரு 7 சீட்டர் கார் வந்துட்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்துட்டு நிறைய மாடல் கார்கள் வந்துட்டு இருக்குது. அதில் எந்த கார் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். ஒன்று வந்துட்டு மைலேஜ். ஸோ மைலேஜ் வந்துட்டு ஓரளவு ரீசனபிளாக இருக்கணும். அண்ட் ரெண்டாவது வந்துட்டு சேஃப்டி வந்துட்டு ஓரளவு நல்லா இருக்கணும். அண்ட் மூணாவது வந்துட்டு ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ஓரளவு எல்லா ஃபீச்சர்ஸுமே அதில் வந்துட்டு அக்காமடேட் ஆகிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். அண்டு மெயின்டெனன்ஸும் வந்துட்டு யூஸர் ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இருக்கிற காரை சூஸ் பண்ணுறது ஒரு ஃபேமிலிக்கு வந்துட்டு பொருத்தமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு 10 to 15 லட்சம் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே என்னென்ன 7 சீட்டர் கார், பெஸ்ட் கார் என்னென்ன இருக்குது, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ எண்டில் வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோ மூலம் வந்துட்டு கண்டிப்பாக எந்த கார் பொருத்தமாக இருக்குன்றது உங்களுக்கே தெரிய வரும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ 7 சீட்டர் கார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்துட்டு கவனிக்கணும் அப்படின்னா, பொதுவாக 7 சீட்டர் கார் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, அது வந்து பேருக்கு தான் 7 சீட்டர் கார். ஆனால் அது வந்து 7 சீட்டர் கார் வந்துட்டு 7 பேர் வந்து கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுது. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட் ரோலையும் செகண்ட் ரோலையும் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எல்லோரும் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்க முடியும். ஆனால் தேர்ட் ரோவில் வந்துட்டு ஒரு அடல்ட்ஸ், அதாவது ரொம்ப பெரியவங்க வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கம்ஃபர்டபுளாக உட்கார முடியாது. ஏன்னா அது வந்துட்டு ஸ்பேஸ் வந்துட்டு எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ சில்ட்ரன்ஸ், அதாவது குழந்தைங்க வந்துட்டு ஓரளவு கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். அதோட பெரியவங்க வந்துட்டு அந்த தேர்ட் ரோவில் வந்துட்டு கண்டிப்பாக வந்து உட்கார முடியாது. ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு 7 சீட்டர் வந்து நம்ம ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு சில ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து குழந்தைகளை மட்டும் பேக் சைடு உட்கார வச்சுட்டு பெரியவங்களை வந்துட்டு ஃபஸ்ட் ரோலையும் செகண்ட் ரோலையும் உட்கார வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறவங்களுக்கு, ஸோ அந்த மாதிரியான சினாரியோ இருக்கிறவங்களுக்கு இந்த 7 சீட்டர் கார் வந்துட்டு சூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்துட்டு எந்தெந்த வீட்டில் குழந்தைகள் அதிகமாக இருக்கோ அவங்களாம் வந்து இந்த 7 சீட்டர் கார் வந்துட்டு சூஸ் பண்ணலாம். அண்டு ரொம்ப லாங் ட்ரைவ் பண்ணுறவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்குமே வந்து இந்த 7 சீட்டர் கார் வந்துட்டு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் பூட் ஸ்பேஸ் வந்துட்டு யாருக்கெல்லாம் வந்துட்டு அதிகமாக விரும்புகிறாங்களோ, யாருக்கெல்லாம் அதிகமாக தேவைப்படுதோ அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த 7 சீட்டர் கார் வந்துட்டு யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா, ஸோ தேர்ட் ரோ சீட் வந்து ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த தேர்ட் ரோ சீட்டை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை நம்ம பூட் ஸ்பேஸாக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய லக்கேஜஸ் வந்து நம்மளால் கேரி பண்ணிக்கிற முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணி தான் இந்த 7 சீட்டர் கார் வந்துட்டு நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இந்த வரிசையில் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கார் வந்துட்டு மாருதி சுசுகி எர்டிகா. ஸோ மாருதியில் இந்த எர்டிகா மாடல் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஒரு 7 சீட்டர் கார் அப்படின்னு அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 3 ரோ இருக்கிற சீட் வந்துட்டு. ஸோ இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, அதாவது நன்மைகள் இருக்குதுன்னு பார்த்தா அப்படின்னா, இந்த கார் வந்து நல்ல ஒரு மைலேஜ் வந்துட்டு கொடுக்கும். ஏன் அப்படின்னா, இந்த காரில் வந்துட்டு ஹைப்ரிட் டெக்னாலஜி வந்துட்டு இருக்குது. அதாவது பெட்ரோல் வித் ஹைப்ரிட் டெக்னாலஜி இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அண்டு மெயின்டெனன்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மி இந்த கார். ஸோ பொதுவாக மாருதி சுசுகினாலே மெயின்டெனன்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் ஸ்பேர் பார்ட்ஸில் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஸோ எங்கே வேணாலும் நம்ம வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சிட்டியில் கூட நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த காருக்குடைய ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ஈஸியாக நம்மளால் வாங்க முடியும். அண்டு சர்வீஸ் நெட்வொர்க்கும் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இருக்கும் இந்த மாருதி சுசுகியோட சர்வீஸ் சென்டர். ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு நார்மலாக ஒரு ஃபேமிலிக்கு வந்துட்டு யூசேஜுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல கார். ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் இந்த மாருதி சுசுகி எர்டிகாவில் வந்துட்டு இருக்குது. அண்ட் இந்த பக்கம் டிஸ்அட்வான்டேஜ்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சேஃப்டியில் வந்துட்டு இந்த கார் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு வரக்கூடிய கார்களில் வந்துட்டு, அதாவது டாப் அண்ட் மாடல்லாம் வந்துட்டு ஒரு சில சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்துட்டு பில்டு குவாலிட்டி அப்படின்னு வர்றப்போ மாருதி சுசுகி வந்துட்டு ஒரு ஸ்டெப்பு கீழே தான் இருக்குது. அதே நேரத்தில் வந்துட்டு யாரெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான என்ஜின் வேணும், ரொம்ப அதிகமான பவர் வேணும், டார்க் வேணும் அப்படின்னு யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த கார் வந்துட்டு பொருத்தமானது கிடையாது. அவங்களாம் வந்துட்டு வேறு மாடல் வந்து பார்த்துட்டு போயிடலாம். ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த மாடல் வந்து பொருத்தமானது கிடையாது. அண்டு ஓகே, இந்த கார் வந்து யாருக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் பார்த்தா அப்படின்னா, யாரெல்லாம் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறாங்களோ, அதாவது ஒரு ஃபேமிலியாக இருக்கிறவங்க வந்து டெய்லி யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து இந்த கார் வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். அதே நேரத்தில் வந்துட்டு ஒரு கம்மியான ஒரு ரன்னிங் காஸ்ட் இருக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்குமே அந்த எர்டிகா கார் வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு நல்ல சாய்ஸ்னு சொல்லலாம். அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கார் வந்துட்டு கியா கரேன். ஸோ இந்த கார் வந்துட்டு ஒரு 7 சீட்டர் கார், ஒரு 3 ரூபா இருக்கக்கூடிய கார் வந்துட்டு. ஸோ இந்த காரில் வந்துட்டு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குதுன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கார் வந்துட்டு நல்லா ஒரு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு லுக் வந்து கிடைக்கும். ஈவன் இன்டீரியரும் சரி எக்ஸ்டீரியரும் சரி ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நல்ல ஒரு அப்பியரன்ஸ் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய கார் இருக்குது. அதே நேரத்தில் இந்த காரில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு பேஸ் மாடலேருந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த கார் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது உதாரணத்துக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு வெண்டிலேட்டர் சீட்டு, ஸோ இது மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் பொதுவாக இந்த கார்லாம் வந்துட்டு ரொம்ப லக்ஸுரி வெஹிக்கிள்லாம் இருக்கும் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே. பட் இந்த காரில் வந்துட்டு இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் மிட் ரேஞ்ச் வேரியண்ட்லேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் இந்த காரில் வந்துட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க இந்த காரில் வந்துட்டு.
இது ஆக்சுவலி இது வந்துட்டு ஹுண்டாயோட பேரண்ட் கம்பெனி தான். ஸோ அப்படிங்கிறதுனால வந்துட்டு இந்த கியாலேயும் வந்துட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அண்ட் நல்ல ஒரு ரைடு கம்ஃபர்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இந்த காரில் வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜஸ்லாம் அந்த கரையனில் இருக்குது. அண்ட் இந்த டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில வேரியண்ட்டோட ரேட்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். அதாவது டாப் எண்ட் மாடல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நியர்லி ஒரு 20 lakhs பக்கத்தில் வந்து இருக்கும். ஸோ இதனால இது வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ்னு சொல்ல முடியாது. ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய கார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் ப்ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதே நேரத்தில் வந்துட்டு ஃபீச்சர்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால வந்துட்டு நிறைய வேரியண்ட்லாம் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து கார் வந்து சூஸ் பண்ணுறப்போ எந்த வேரியண்ட் வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு நமக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வேரியண்ட்டை நம்ம சூஸ் பண்ணுறது அட்வைசபிள். ஸோ இந்த கார் வந்து யாருக்கு பெஸ்ட்டு சாய்ஸ், யாருக்கு வந்து பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, யாரெல்லாம் ரொம்ப அதிகமாக ஃபீச்சர்ஸ் வேணும், காரில் எனக்கு அதிகமாக ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னு யாரும் நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த கார் வந்துட்டு பெஸ்ட்டு சாய்ஸ். அடுத்து நான் மூணாவதாக பார்க்க போகிற கார் வந்துட்டு மாருதி சுசுகி XL6. ஸோ இந்த காரை தான் நம்ம வந்து பார்க்க வரோம். இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, இந்த காரில் வந்துட்டு செகண்ட் ரோவில் வந்துட்டு கேப்டன் ஷீட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ லாங் ட்ரைவ் போகிறப்போ நல்லா கம்ஃபர்டபுளாக வந்துட்டு உட்காந்து போகலாம். நல்லா ஒரு லக்ஸுரி ஃபீலுமே நமக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இன்டீரியரில் வந்துட்டு நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அப்பியரன்ஸ் வந்து கொடுக்குது. அண்ட் மைலேஜ்னு பார்த்தா அப்படின்னா இந்த கார் வந்து நல்லாவே கொடுக்கும். இதில் வந்து ஹைப்ரிட் டெக்னாலஜி வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு மைலேஜ் வந்துட்டு ஒரு நமக்கு நல்ல ஒரு ரீசனபுளாக வந்து கொடுக்கும். அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ மாருதி சுசுகினாலே மெயின்டெனன்ஸ் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். அதே நேரத்தில் ஸ்பேர் பார்ட்ஸும் சொல்லவே தேவையில்லை. மாருதி சுசுகினாலே எல்லாத்தையும் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் சர்வீஸ் நெட்வொர்க்குமே ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக எங்கே போனாலும் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் இந்த XL6 மாடலில் வந்துட்டு இருக்குது. அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 சீட்டர் லே அவுட், இதில் கொடுத்துருக்க அந்த சீட் லே அவுட் வந்துட்டு அந்தளவு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஓகே, ஓரளவு காம்ப்ரமைஸ் பண்ணி நம்மளால் வந்துட்டு ட்ராவல் பண்ண முடியும். அதே நேரத்தில் இந்த XL6 காரை வந்துட்டு எட்டியா கூட கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் விலை கொஞ்சம் அதிகம் தான். பட் அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ எல்லாமே இதில் இருக்குது. ஒன்லி ஒன் திங் என்னென்னா செகண்ட் ரோவில் வந்து கேப்டன் ஷீட் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த XL6 வந்துட்டு. ஸோ அந்த ரீசனால தான் வந்துட்டு இது கொஞ்சம் ரேட் கொஞ்சம் விலை கொஞ்சம் அதிகமாக வந்து வச்சுருக்காங்க. மற்றபடி என்ஜின் வைஸு ஃபீச்சர்ஸ் வைஸு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சேம் எட்டிகால் என்ன இருக்கோ அதுதான் இதுலேயுமே இருக்கும். சரி, இந்த கார் வந்து யாருக்கெல்லாம் பெஸ்ட்டு சாய்ஸ், யாருக்கெல்லாம் பொருத்தமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, ஒரு ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீல் இருக்கணும். அதே நேரத்தில் வந்துட்டு ஒரு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கணும். ஸோ அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த கார் வந்து பெஸ்ட்டு சாய்ஸ். அடுத்து நம்ம நாலாவதாக பார்க்க போகிற கார் வந்துட்டு டொயோட்டா ரூமியான். ஸோ ஆக்சுவலி இந்த ரூமியான் கார் வந்துட்டு சேம் இந்த எர்டிகா மாடலில் என்ன இருக்குதோ அதை தான் வந்துட்டு இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது என்ஜின்னு மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே. ஒன்லி திங் எக்ஸ்டீரியரில் வந்துட்டு ஒரு சில டிசைன் வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது எர்டிகாவில் என்ன இருக்குதோ அது அப்படியே ரூமியாவில் வந்துட்டு இருக்கும். ஓகே, இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, சேம் எர்டிகாவில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருந்துச்சோ அது எல்லாமே வந்துட்டு இதுகளும் அப்ளிகபிள் ஆகும். அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி எடுத்துக்கலாம். ஃபியூல் எஃபிஷியன்சி நமக்கு கொஞ்சம் நல்லா கிடைக்கும். அதாவது மைலேஜ் வந்து நமக்கு நல்ல ஒரு மைலேஜ் வந்து கிடைக்கும். அதே நேரத்தில் வந்துட்டு நல்ல ஒரு சர்வீஸ் நெட்வொர்க் வந்துட்டு இந்த டொயோட்டாவுக்கு வந்துட்டு இருக்குது. டொயோட்டாவுமே வந்துட்டு நல்ல ஒரு பிராண்ட். ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே வந்துட்டு நிறைய சர்வீஸ் நெட்வொர்க் வந்து வச்சுருக்காங்க. ஸோ சர்வீஸபிலிட்டியில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அண்டு ஒரு ஃபேமிலிக்கு, ஒரு குட்டி ஃபேமிலிக்கு இந்த கார் வந்துட்டு நல்லா பொருத்தமாக இருக்கும். ஸோ டொயோட்டானாலே நல்ல ஒரு பிராண்ட் நேம் வந்துட்டு கிரியேட் ஆனது. ஸோ அந்த ஒரு பிராண்டுக்காகவே வந்துட்டு நிறைய பேர் இந்த கார் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த காரில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, இது எர்டிகா கூட மாதிரியே இருக்குது, ஆனால் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில தாட்ஸ், ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வருது. ஸோ அது வந்துட்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். அதே நேரத்தில் வந்து இந்த காரில் நிறைய வேரியண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணுமோ அந்த ஃபீச்சர்ஸுக்கு தகுந்த மாதிரியான வேரியண்ட்டை நம்ம சூஸ் பண்ணுறது அட்வைசபிள், காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஸோ இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து டொயோட்டாக்குனே ஒரு சில கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு மிட் ரேஞ்சில் ஒரு MPV கார் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த கார் வந்துட்டு பொருத்தமாக இருக்கும். அடுத்து நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற கார் வந்துட்டு மஹேந்திரா பொலிரோ நியோ. ஸோ இது வந்துட்டு ஒரு டீசல் இன்ஜின் கார். ஸோ இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த காரில் வந்துட்டு பொதுவாகவே கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த காரில் விட இந்த காரில் வந்துட்டு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் வந்துட்டு இந்த கார் வந்துட்டு ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்புக்கு ஒரு நல்ல ஒரு பொருத்தமான கார். அதாவது வில்லேஜ் சைடில் வந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த கார் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ரோடில் வந்துட்டு மேடு பள்ளமான இருக்கிற இடத்துல நம்ம ஓட்டணும் நினச்சோம் அப்படின்னா இந்த கார் வந்துட்டு கண்டிப்பாக பொருத்தமாக இருக்கும். அதே நேரத்தில் பார்க்குறதுக்கு ஒரு ரக்குடு ஃபீல் வந்துட்டு இந்த கார் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் இந்த கார் வந்துட்டு இருக்குது. அண்ட் இந்த காரில் இருக்க என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கார் வந்துட்டு சிட்டிக்குள்ளே பார்க்குறப்போ வந்து ஒரு ப்ரீமியம் ஃபீல் வந்துட்டு கண்டிப்பாக வந்து கிடைக்காது. இது வந்துட்டு பார்க்கறதுக்கு ஒரு ரக்குடு ஃபீல் வந்துட்டு இருக்கும்.
இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த கரேன், எர்டிகா, அப்புறம் XL6, ஸோ இதெல்லாம் வந்துட்டு சிட்டிக்குள்ளே பார்க்குறப்போ ஒரு ப்ரீமியம் ஃபீல் வந்துட்டு கிடைக்கும், ஒரு லுக் வந்து கிடைக்கும். ஆனால் இந்த கார் வந்துட்டு டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. இது அந்தளவு ஒரு அஸ்தட்டிக்காக அந்தளவு வந்துட்டு ஒரு ப்ரீமியம் ஃபீல் வந்து கிடைக்காது. பட் வில்லேஜ் சைடு ஒரு ரூரல் ஏரியாவில் ஓட்டுறதுக்கு இந்த கார் வந்துட்டு பொருத்தமாக இருக்கும். அதே நேரத்தில் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு ஃபீச்சர்ஸ் ரொம்ப அதிகமாக வந்துட்டு விரும்புகிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த கார் வந்து பொருத்தமானது கிடையாது. ஏன்னா அந்த கார் வந்து அந்தளவு ஃபீச்சர்ஸ்லாம் கிடையாது. இப்போ இந்த கரண்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கார் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்தளவு ஃபீச்சர்லாம் இந்த காரில் வந்துட்டு இருக்காது. பட் பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த காரில் வந்துட்டு இருக்கும். அதாவது பவர் விண்டோ, ஸோ இது மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இந்த காரில் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த கார் வந்து யாருக்கெல்லாம் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இந்த வில்லேஜ் சைடு ரூரல் ஏரியாவில் இருக்கிறவங்களும் இந்த கார் வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களாம் வந்துட்டு இந்த கிராமத்தில் அந்த சின்ன சின்ன ரோடுகளில் வந்துட்டு அவங்க மேக்ஸிமம் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த கார் வந்து பொருத்தமாக இருக்கும். ஏன்னா அந்த ரோட்டில் வந்து பார்த்தா அப்படின்னா அவ்வளோவா வந்து ஈவனாக இருக்காது, அன்ஈவனாக இருக்கும். அது மேடு பள்ளம், ஸோ இது மாதிரியாக ரோடு தான் அந்த ஏரியாவில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஏரியாவில் அந்த கார் வந்து ஓட்டுறதுக்கு பொருத்தமாக இருக்கும். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த மாடல் எல்லா கார்லையுமே மைலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது காருக்கு ஒவ்வொரு காருக்குமே வந்துட்டு வேறுபடும். இதே எர்டிகான்னு எடுத்துக்கிட்டோம்னா எர்டிகாவில் வந்து ஒரு நல்ல ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து கொடுக்கக்கூடிய கார். இந்த 5லேயுமே இந்த எர்டிகா வந்து ஒரு நல்ல ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சி கொடுக்கும். அண்ட் XL6ன்னு எடுத்துக்கிட்டு அப்படின்னா அதுவுமே எர்டிகாவுக்கு ஈக்குவலாக ஓரளவு மைலேஜ் வந்து கொடுக்கும். அண்ட் ரூமியான் வந்துட்டு அதுவுமே வந்துட்டு நல்ல ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து கொடுக்கும். அண்ட் கியா கரேன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு என்ஜின் அண்ட் வேரியண்ட்டை பொறுத்து அந்த மைலேஜ் வந்துட்டு வேறுபடும். டீசல் இன்ஜினில் கொஞ்சம் அதிகமாக வந்து மைலேஜ் கொடுக்கும். அண்ட் பெட்ரோல் இன்ஜினில் வந்துட்டு கம்மி தான். அண்ட் பொலிரோ நீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம், நம்மளோட டிரைவிங் ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் மைலேஜ் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகும். ஆனால் பொதுவாகவே வந்துட்டு இந்த எல்லா கார்லையுமே மைலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு நம்ம எப்படி வந்து ட்ரைவ் பண்ணுறோம், நம்ம எந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்போர்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்ம எந்த இப்படி அதை மெயின்டைன் பண்ணுறோம், இதெல்லாம் பொறுத்து தான் மைலேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ மெயின்டெனன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாருதி சுசுகி எர்டிகா, XL6, ரூமியான், ஸோ இந்த 3 காருமே வந்துட்டு மெயின்டெனன்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி. இதே கியா கரேன், பொலிரோ நியோ இது 2 எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து என்ன விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நாம் வந்துட்டு அதுக்குடைய ஸ்பேர் பார்ட்ஸில் எந்த இடத்துல கிடைக்குது, சிட்டிக்குள்ளே வந்துட்டு ஓரளவு சர்வீஸபிலிட்டி இருக்குதா, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்துட்டு காரை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ எந்த கார் யாருக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யாரெல்லாம் வந்துட்டு மைலேஜ் வந்துட்டு அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்குலாம் வந்துட்டு எர்டிகா வந்துட்டு பெஸ்ட்டு சாய்ஸ். யாரெல்லாம் வந்துட்டு ஒரு ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் வேணும், ப்ரீமியம் லுக் வேணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்துட்டு கியா கரேன் கார் வந்துட்டு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். அண்டு ஒரு ப்ரீமியமான ஒரு மாருதி சுசுகி கார் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த XL6 கார் வந்துட்டு பொருத்தமாக இருக்கும். அண்ட் யாரெல்லாம் டொயோட்டா பிராண்டை வந்துட்டு ரொம்ப அதிகமாக விரும்புகிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த ரூமியன் கார் வந்துட்டு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். அண்ட் யாரெல்லாம் வந்துட்டு ரூரல் ஏரியா, அதாவது கிராமப்புறங்களில் வந்துட்டு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, கிராமப்புறங்களில் அதிகமாக யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் அந்த பொலிரோ நியோ வந்துட்டு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஒரே ஒரு 7 சீட்டர் கார் வந்துட்டு எல்லாருக்குமே பொருந்துமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்துட்டு பொருந்தாது. அது வந்துட்டு நம்மளோட குடும்பத்தோட சைஸ், அதாவது நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, நம்ம எத்தனை பேர் ட்ராவல் பண்ண போகிறோம், அதெல்லாம் பொறுத்து வந்துட்டு மையம். அதே நேரத்தில் வந்துட்டு நம்மளோட பட்ஜெட் எவ்வளோ, நம்ம வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு ஓட்டுவோம், நம்ம அதை எப்படி ஓட்டுவோம், நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்துட்டு நம்ம அதில் வந்து எதிர்பார்க்குறோம், ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் இந்த 7 சீட்டர் கார் வந்துட்டு அந்த ஃபேமிலிக்கு வந்துட்டு பொருத்தமாக இருக்கும். அதனால் வந்துட்டு பொதுவாக அந்த காரை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு டீலர் ரெண்டுக்கு போய் கார் எடுத்து டெஸ்ட் ட்ரைவ் பாருங்கள். ஸோ டெஸ்ட் ட்ரைவில் கண்டிப்பாக வந்துட்டு அந்த காரோட ஓரளவு அந்த காரோட டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து தெரிய வரும். அதே நேரத்தில் வந்துட்டு குறைஞ்சது 2-3 டீலர்ஷிப்பில் போய் காரை வந்துட்டு விசாரித்து கொட்டேஷன் வாங்கி கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் டிசிஷன் எடுக்கிறது அட்வைசபிள். அதே நேரத்தில் இன்சூரன்ஸு, வாரண்ட்டி, அப்புறம் ஃபினான்ஸு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து ஒரு காரை சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு சாய்ஸ். இது வரைக்கும் இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி 7 சீட்டர் கார் மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குதுன்றது ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்துட்டு 7 சீட்டர் கார் வாங்குகிற பிளான் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கு வந்துட்டு காட்டுங்க, ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான கார் ரிவ்யூஸு, மற்ற கம்பேரிசனு, மற்ற கார் பை பண்ணுற டிப்ஸு இந்த எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒன்றுக்கு வேணும் அப்படின்னா இந்த சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்துட்டு உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய்.